பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற சிவனடியன் ஜோதிடர் வெற்றிபாலன் திருவள்ளூரிலிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு இந்த மாத பலன்களில் ஆணி மாத பலன் பார்ப்போம். வருகின்ற ஆணி மாதத்தினுடைய பலன்கள், அதாவது அது அடிப்படை என்னன்னு சொல்லிடுறேன். மாத பலன்கள்லாம் எப்படி பார்க்கணுன்ட்டு விதி மதி கதின்னு இருக்குது ஒரு கான்செப்ட். விதி மதி கதின்னு சொல்லுவாங்க. விதின்னா ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விதி, அது நீங்கள் தான் அந்த பர்சன், நீ விதி. மதின்றது அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பது, அதை கொண்டு அந்த மனநிலையை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது மதி. கதி என்பது என்னன்னா கதிரவன். அப்போ மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கட்டத்துக்கு மாறிக்கொண்டே வருவான் கதிரவன். அப்போ விதி மதி கதியை பார்த்து பலன் சொல்லு அப்படின்னு பெரியவங்க சித்தர்கள் மகான்கள் யோகிகள் சொல்லியிருக்காங்க. அப்போ விதி என்றால் என்னன்னா நீங்கள், மதி என்றால் உங்களுடைய மனோநிலை. அப்போ விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்க. விதியை மதி கொண்டு வெல்லலாம் அப்படின்னா, விதி என்பது நம்ம தான் நமக்கு வரக்கூடிய இன்பத் துன்பங்களை நம்மளுடைய மதி கொண்டு வெல்லலாம்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு சித்தர்களுடைய வார்த்தைகள் இருக்குது. இது ரெண்டு. இதுக்கப்புறம் தான் கதினா கதிரவன். அப்போ மாத பலன்கள் முழுக்க கதிரவனை வச்சு தான் நம்ம பேசணும். ஒரு நாள் கணக்கு நம்ம மனநிலையை வச்சு டெய்லி ராசி பலன் பார்க்குறோம். அது ஒரு நாளைக்கு. இப்போ ஒரு மாதம்னா கதிரவனை வைத்து தான் எடுக்க வேண்டும். இப்போ மேஷ ராசி நேயர்களுக்கு அவர்கள் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்காரு. சூரிய பகவானுடைய பார்வை 11ஆம் பார்வையாக அந்த மேஷ ராசிக்கு வருது. அப்போ 11ஆம் பார்வையாக மேஷ ராசிக்கு சூரிய பகவானுடைய பார்வை என்பது அந்த அளவுக்கு ஒரு பலமான பார்வை கிடையாது. இருந்தாலும் மேஷம் செவ்வாயோட வீடு. அந்த செவ்வாய் வீட்டில் அந்த மேஷத்தில் சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய இடம். ஆகையினால் சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய இடமாக இருப்பதனால் அந்த மேஷ ராசிக்கு மட்டும் சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் அனைத்தும் அவர்களுக்கு துரிதமாக இந்த மாதங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் குடும்ப சூழ்நிலை என்று பார்த்தோம் என்றால், குடும்பத்தில் சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு காரியங்கள்லாம் கைகூடமாக வரக்கூடும். இதற்கு அவருக்கு செவ்வாய் பகவான் எப்படி இருக்கிறார் என்பதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா செவ்வாய் பகவான் அவர் லக்னாதிபதி, ராசியாதிபதி. அவர் லக்னம் மேஷமாக இருக்கலாம், அல்லது ராசி மேஷமாக இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல இப்போ ஆணி மாதத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் அங்கே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த சந்திரனும் அவருடைய லக்னமோ அல்லது ராசியும் எப்படி செயல்படுகிறது என்பதை பார்க்கவே. ஆனால் அந்த ராசியாதிபதி அல்லது லக்னாதிபதி செவ்வாய் அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கிறார்? பலமாக இருக்கிறாரா, அல்லது நீச்சமாக இருக்கிறாரா, அல்லது தோஷமாக இருக்கிறாரான்னு பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு அதற்கு ஏற்றாற்போல் அந்த ஜாதகருக்கு பலன்கள் 100%, 70%, 40% கிடைக்கும். நல்லது கெட்டது இல்லை குறைவானது எதுவும் கிடைக்கும். அப்போது பொது பலனாக எடுத்துக்கொண்டேமையானால் அது ஒரு விதம், ஒரு சுய ஜாதகத்தில் எடுத்துக்கொண்டேமையானால் அது ஒரு விதம். இதுபோல் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வரப்போகிறோம். இனி அடுத்த ராசிகளை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.